சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது சற்று முன் கூட்டணி அறிவித்தார் தாவேகா தலைவர் விஜய். இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை இணைந்திருங்க. சுவாரஸ்யமாக விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். திடீர் திருப்பம் அதிமுக விஜய் கூட்டணி சற்று முன் முடிவை அறிவித்தார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியாக உள்ளது. அதாவது திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. இதில் தனது கூட்டணி பலமாக வைத்திருக்கும் திமுக எடப்பாடியும் தாங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது. மறுபக்கம் சீமான் யாருடன் கூட்டணி வைக்கலாம், அதாவது தன்னந்தனியாக ஆளாக கட்சியை வழிநடத்த வருகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள இபிஎஸ் அதிமுக ஆட்சியை நிலைநாட்டுவதற்கான விஷயங்களை வகுத்து வருகிறார். இவர்களுக்கு நடுவே விஜய் களத்தில் இறங்கி உள்ளதாக விஜய் தங்கள் கூட்டணியில் இழுக்கும் முயற்சியில் பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஈடுபட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் தனித்து தான் போட்டி. சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. அதாவது இதனையடுத்து இந்த நிலையில் விஜயுடன் கூட்டணி அமைப்பதில் அதிமுக உறுதியாக இருப்பது. ஆர்பி உதயகுமார் மீண்டும் பதில் சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சிகளும் அறிவிப்பது போல தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் முதல் வேட்பாளரை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் மெகா கூட்டணியை இபிஎஸ் அமைப்பாளர் என தெரிவித்துள்ளார். தை பிறந்தநாள் வழி பிறக்கும், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஆர்பி உதயகுமார் சுமூகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவின் மெகா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இடம் பெறுமா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க போகிறோம். இதுபோன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கண்டறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் இன்னும் சுவாரஸ்யமாக சந்திக்கலாம். அதனுடன் விடைபெறுகிறேன்.